நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வீடுகளில் இருக்கிறவர்கள் ஒரு நிமிடமாக நம் கண்களை மூடி தெய்வ பிரசன்னம் நம்மளை நிரப்பும்படியாக. ஆமேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய திவ்ய பிரசன்னம் நம் மீது அளவில்லாமல் நிரப்பப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ, சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. சொல்லுவோமா? காக்கும் மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, என்ன வந்தாலும் நம்புவே, என்னேச மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவே. என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் நம்புவே, என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வள அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 சொல்லுமா காக்கும் வல்ல மீட்பர் ஆமே காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரு இந்நேரமே சொல்லுமா வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி நடத்திடுவா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே எல்லாரும் சேர்ந்து துணையாளரே 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 துன்பத்தை தாங்கு மணவாளரே சொல்லுங்க துணையாளர் அவர் நமக்கு துணையாளராயிருக்கிறார் அவர் நம்முடைய துன்பத்தை தாங்குகிற மணவாளனாயிருக்கிறார் மணவாளனே அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தருகின்றவர் அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை தெய்வமே ஆராதனை இயேசுவே ரபா ஷபதல ரபதியந்தர பௌடதரா ஆராதனை அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே அல்லேலூயா உறவளரா சகலரா ஆமென் ஆராதனை உமக்கே அப்படி மெல்லிய சத்தமாய் சொல்லுமா அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே ஆராதனை நாயகனே இந்த வேளையில உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே துணையாளர் ஆண்டவரே நீர் ஒருவரே துணையாளர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்திலே துன்பங்களை தாங்குகிற மனவாள நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே நீர் எவ்வளவு ஒரு நல்லவரப்பா ஹல்லேலூயா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோமா துணையாளரே துணையாளரே துன்பத்தை
தாங்கோ மணவாளரே துணையாளரே இயேசுவே துன்பத்தை தாங்கும் மணவாளரே ஓச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் அபிஷேகம் ஊற்றி மாக்கி ஆற்றலை தந்திடு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே உரமக சமதளராடுவமே ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே பிதாவே நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மை பாடி துதிக்க ஆராதிக்க கத்தனை தந்த கிருபைகளுக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு வல்லமை ஒரு மகத்துவமான கிருபைகள் இந்த வேளையிலே ஒவ்வொரு பேரு மத்தியிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நிறைக்கின கிருபைக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் மேல் வீட்டு அறையில் இறங்கின கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொட்ட கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா மிதியான ஒவ்வொரு வேலைகளை கத்த நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்க நடத்துங்க ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 மாதங்களும் வாரங்களும் ஆகஸ்ட் முழுந்த 2 வாரங்களும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை தேய்ச்சி நம்மளை வழி நடத்தி நம்மளை தப்புவித்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல ஒரு பாடல் ஆராதனை நாம் கேட்டோம். வெண்மேகமே வெண்மேகமே என்று சொல்லி நல்ல ஆராதனைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் தேவ ராஜ்யத்திற்கு செல்லும் மனிதர்கள் யார் எல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு செல்வார்கள் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்தில் நாம் தியானித்தோம் மறுபடியும் பிறந்தவர்கள். 2வது வாரம் நாம் தியானித்தோம் சிறு பிள்ளையை போல மாறினவர்கள். அதுக்கடுத்தது தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள். இந்த 3வது வாரத்தில் கூட நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைபெறும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரலோகம் யாருக்கெல்லாம் சொந்தம், யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம துன்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக? எந்தக்காக? நீதிக்காக. அதான் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆராதிக்கிற ஆண்டவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்கிற தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதான் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதான் வேதாகமத்தில் இயேசு இப்படி எழுதி வைத்திருக்கிறார், நீதி நிமித்தம் நீ துன்பப்படு. நீதி நிமித்தம் நீ துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன், பரலோக மேன்மையை நான் உமக்கு தருவேன். அதான் வேதாகமத்திலே மத்தேயுவின் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? பரிசேயனும் நீதி செய்வான், வேத பாதகரும் நீதி செய்வான். ஆனால் வேத பாதகரனுடைய நீதியை காட்டிலும் பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். முதியோர்களுக்காக நீதி செய்யுங்கள், விதவைகளுக்கு நீதி செய்யுங்கள், கஷ்டப்பட்ட நலிந்த குடும்பங்களுக்கு நீதி செய்யுங்கள். ஏனென்று கேட்டால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் நீதி செய்கிற நியாயாதிபதி. அவர் கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் சொந்த குடும்பத்திலே நீ அநீதி உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாறி போனாயா? எனக்கு ஒரு போதகரை தெரியும். நாங்கள் வசிக்கிற இந்த பட்டணத்தில் அவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளையில ஒரு மகனை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மனிதனுக்கு, ஒரு மகனுக்கு தன்னுடைய சொந்த இடம், சபை, பொருட்களை எல்லாம் கொடுத்தார். நீதி இல்லை. இன்னும் அந்த போதகருடைய குடும்பத்திற்குள்ளே கலக்கங்கள். அவருடைய தம்பியும் சபை வைத்திருக்கிறார், அவரும் சபை வைத்திருக்கிறார். நீதி தவறிவிட்டது, குடும்பம் 2ஆக பிளந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு தாயாரே, அன்பு தகப்பன்மாரே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவாய் நீதி செய்யுங்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவாய் நீதி செய்யுங்கள். ஒரு பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் மற்றொரு பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் நாம் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நாம் கவனிக்க வேண்டும். நீ நீதி நிமித்தம் துன்பப்படு, சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படு, உண்மையின் பக்கத்தில் நின்று நீ துன்பப்படு. ஏன் என்று கேட்டால் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ 4வது பார்த்தோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். 5வது மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை இருக்கா? எளிமைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச பேண்ட் போட்டுக்கிட்டு, இந்த சால்ரா பை போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை. இது எளிமை அல்ல. ஆவியில் எளிமை இருக்கா? கர்த்தர் உங்களை எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோ ஆசீர்வதித்தாலும், எவ்வளோ பயன்படுத்தினாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்கீங்களா? நீங்கள் சாதாரணமாக உங்களை போலவே இருக்கீங்களா? இல்லை ஆக்ஷன் போடுறீங்களா? இல்லை நடிக்கிறீங்களா? நீதி நிமித்தம் துன்பப்பட்டவன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவன். ஆவியில் எளிமைனா என்ன தெரியுமா? தேவனை மட்டுமே சார்ந்திருப்பது. எத்தனை பேர் ஊழியத்திற்கு பணம் கொடுத்தாலும், நமக்கு உதவினாலும் அவர்களை சார்ந்து நிற்காமல் தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பதுதான் ஆவிக்குரிய எளிமை. யோசிச்சு பாருங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், 4வது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோகம். 5வது நான் சொன்னேன், ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கு பரலோகம். 7வது யாக்கோபுவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம நெஞ்சு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாருக்கு பரலோகம்? சோதனையை சகிக்கிறவனுக்கு. சோதனையை சகிக்கிறவனுக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வருவது உண்மை, பல போராட்டங்கள் வருவது உண்மை, பல நிந்தனைகள் வருவது உண்மை. ஆனால் சோதனையை சகிக்க முடியுதா? இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, எனக்கு சோதனை வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் என்னை சோதிக்காதையும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ சோதனை வேண்டான்னு சொன்னா உனக்கு பரலோகம் வேண்டான்னு அர்த்தம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
சோதனை வழியாக தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அக்கினிக்கு மதிலாக தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். வனாந்தரத்தின் வழியாக தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். தீயிலும் தண்ணீரிலும் நடந்து வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. அவர் எல்லாரையும் எப்படி தெரியுமா சோதிக்கிறார்? திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தேவன் அல்ல. நம்மால் எத்தனை அளவு சுமையை சுமக்க முடியுமோ அத்தனை அளவுதான் நம்மளை சோதிக்கிறார். யோபு 31வது அதிகாரத்தில் யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குமே. கர்த்தர் நம்மளை சோதிப்பது நல்லது. கர்த்தர் நம்மளை தினமும் சோதிக்கணும். ஏன்னு கேட்டா சோதனைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டெஸ்ட். தினமும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஆண்டவர் தினமும் நம்மளை சோதிக்கணும். நான் சோதிக்கப்பட்டால் தான் எனக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்க முடியும். நான் சோதிக்கப்பட்டால் தான் எனக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்க முடியும். நான் சோதிக்கப்பட்டால் தான் பரலோகத்தில் என் பேரை எழுத முடியும். நான் சோதிக்கப்பட்டே ஆகணும். நான் சோதிக்கப்பட்டே ஆகணும். தேவ பிள்ளையே, வசனம் தெரிஞ்ச பிள்ளை இப்படி ஜெபிக்க கூடாது. யாரும் நீங்க தேவ சமூகத்தில் என்ன சோதிக்காதீங்க ஆண்டவரே, என்ன சோதிக்காதீங்க ஆண்டவர் என்ன சொல்லாதீங்க. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. திராணிக்கு மேலாய் தேவன் நம்மளை சோதிக்க மாட்டார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகித்துக் கொள்ளுங்க. திராணிக்கு மேலாய் தேவன் சோதிக்க மாட்டார். பக்கத்திலே தப்பி செல்ல வழி வைத்திருக்கிறார். அவர் கடினமுள்ள எஜமான் அல்ல. அவர் இலகுவான இருதயம் கொண்டு உள்ள எஜமான். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். நீ உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். ஜீவ கிரீடத்தை தருவார். அப்போ பரலோகத்திற்கு போகிற மனிதர்கள் கேட்டகரியில் 6 பேரை காண்பித்து தந்திருக்கிறேன். 7வது மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 3:10. இப்பொழுதும் கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 7வது சொல்லுங்கள், ஆவிக்குரிய கனி உள்ளவர்கள் பரலோகத்தில் சொந்தக்காரர்கள். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரியானது மரத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்குன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் அதிகமாய் சொல்லுகிறார், கோடாரி வேருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நல்ல கனிகளை கொடுக்கலனா தேவன் உன்னை வெட்டுவார். நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கனிகள் வேணும். ஆவிக்குரிய கனிகள் என்ன? கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். வரங்களுக்கு முக்கியம் கொடுக்கிற சபைகள், வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஊழியர்கள், வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விசுவாசிகள் ஏனென்றோ தெரியவில்லை, கனிகளை கவனிக்க மறந்து போனோம். அன்பு இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? சாந்தம் இருக்குதா? தயவு இருக்குதா? இச்சை அடக்கம் இருக்குதா? நற்குணம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? நான் கனி கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். நானும் அவனும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆவிக்குரிய கனி 9. அந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகான பாட்டு, நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இந்த ஆவிக்குரிய கனிகள் ஒரு நாள்லே வராது. 9 வரங்கள் ஒரு நாள்ல கிடைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய கனி இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு நாள்லே வராது.
ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு பூ, ரெண்டாவது காய், மூணாவது பழம். படிப்படியாய் 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 கனிகள் படிப்படியாய் உள்ளே உருவாகும். கனி கொடுக்கிறவர்கள். எட்டாவது, யார் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள்? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்போ 8வது எழுதி கொள்ளுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் பரலோகத்துடைய சொந்தக்காரர்கள். பரிசுத்தம், பரிபூரண சுத்தம். தினமும் தேவ சமூகத்தில் போய் வேதம் விவிதமாய் சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், முடிந்தால் எல்லாரும் தூங்கின பிறகு இரவு நேரத்தில் கண் விழிக்க பழகுங்கள். ஏன்னு கேட்டா, நைட் பிரேயர் இஸ் த மோர் பவர்ஃபுல் வெப்பன். தேவ சமூகத்திற்குள்ளே போய் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய காயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நம்மை கொல்லும். பாவம் வீட்டு வாசற்படியிலே படுக்கும். பாவம் வாழ விடாது. பாவம் தேவனுக்கு விரோதமாக செயல்படும். அப்போ 9வது, யார் பரலோகத்திற்கு போக முடியாது? பரிசுத்தம் இல்லாதவன். 10வது, யார் பரலோகத்துக்கு போக முடியும்? மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம், உண்மையில் ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவன் 10வது எழுதி கொள்ளுங்கள், உண்மை உள்ளவன். கர்த்தர் உங்களுக்கு 5 ரூபா கொடுத்தா அந்த 5 ரூபாயில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு 2 ஆத்துமா தந்த அந்த 2 ஆத்துமாவில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு 10 ஆத்துமா தந்த 10 ஆத்துமாவில் உண்மை இருக்கணும். கர்த்தர் 1000 ஆத்துமாக்களை தந்த 1000 ஆத்துமாக்கள் மேலே உண்மையாக இருக்கணும். இப்போ பரலோகத்தில் நீங்கள் நாம் நினைக்கிற பிரபலமானவங்க தான் பெரிய ஆள், அப்படி இல்லை. எஜமான் தூர தேசத்துக்கு போகும்போது 3 வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. 5 தாலந்தை வாங்கினவன் 5 தாலந்தை வைத்து வேறு 5 தாளங்களை சம்பாதித்தான். 2 தாளங்களை வாங்கினவன் 2 தாலந்தை வைத்து வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் இந்த 1 தாலந்து வாங்கின பிறகு நம்ம ஊருக்காரன் குழி தோண்டி புதைச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு குழி தோண்டி பழக்கம். நிறைய பேர் குழி தோண்டி தள்ளி விட்டு குழி தோண்டி புதைச்சிட்டான். சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து எஜமான் வருகிறான். 5 வாங்கினவன் சொல்கிறான் என்கிட்ட 10 இருக்குது. 2 வாங்கினவன் சொல்கிறான் 4 இருக்குது. 1 வாங்கினவன் சொல்கிறான் உன்னை விதைக்காத இடத்துல அறுக்கிற தேவன், அதனால தான் 1 தான் வச்சிருக்குது, நீ நரகத்திற்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மக்கிட்ட எல்லா இடத்துல உண்மை எப்படி தெரியுமாக்கிற, கொஞ்சமாவது உண்மையாயிருடா. டே தம்பி, கொஞ்சமாவது உண்மையாயிரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் உண்மையாக இருக்கணும். 5 பேருக்கு ஊழியம் செஞ்சாலும், 50 பேருக்கு ஊழியம் செஞ்சாலும், 500 பேருக்கு ஊழியம் செஞ்சாலும், 4 சோத்துக்குள்ளே பேச வச்சாலும் அமைதியாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறோம், வேண்டுதலில் உண்மையாக இருக்கிறோம், பொருத்தனையில் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தா செஞ்சிடணும். முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு இல்லை. செய்கிறேன்னு சொன்னால் செஞ்சிடணும், இல்லை செய்ய சொல்லக்கூடாது. அப்போது ஒரு 9 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். ஒரு 10வது காரியத்தை கூட காண்பித்து கொடுத்து நாம் ஜெபத்துக்கு போகலாம். மார்க் 10:25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். லாசரு ஆபிரகாமின் மடியிலே, ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே.
பணம் 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 பணம், பொருள் பொருள், தங்கம் 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 தங்கம். நோ, தாழ்மையாக இருப்போம், ராஜ்யத்துக்குள்ளே போவோம். ஏசப்பா சீக்கிரம் வரார், அந்த வருகையில் செஞ்சிடலான்னே. கண்களை மூடுவோம். 10 காரியத்தை நம்ம இதுக்கு தியானித்திருக்கிறோம். 1, மறுபடியும் பிறந்தவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள். 2வது, சிறு பிள்ளையை போன்று மாறினவன் பரலோகத்திற்கு போவான். 3வது, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தை செய்தவன். 4வது, தரித்திரன். 5வது, நீதி நிமித்தம் துன்பம். 6வது, ஆவியிலே எளிமை உள்ளவன். 7வது, சோதனை சகித்தவன். 8வது, கனி உள்ளவன். 9வது, பரிசுத்தம் உள்ளவன். 10வது, உண்மை உள்ளவன். எங்கள் ஓட்டம் ஜெயத்தோடு முடியட்டும். பரிசுத்தமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீதி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மையாக ஓட்டத்தை ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தை எப்படியாவது சுதந்திரித்து பரலோகத்திற்கு ஒரு கூட்டத்தை கொண்டு சில எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. வருகையில் கர்த்தர் முந்திக் கொண்டான், பரலோகத்தில் சந்திப்போம். கர்த்தர் தாமதித்தால் மீண்டும் தொலைக்காட்சி வாயிலாக, மொபைல் வாயிலாக சந்திப்போம். மாரநாதா இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.